ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். நம்ம குட்டி தங்க கட்டி Xiaomi 11 Lite 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனப்பவே நெக்ஸ்ட் இதனுடைய 5G வேரியன்ட் எப்போ லான்ச் ஆகும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த லான்ச் டேட் இப்போ அஃபிஷியலாக வந்துருச்சு. வர செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த Xiaomi 11 Lite 5G வேரியன்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே லான்ச் ஆன அதே ஸ்பெக், ஆல்மோஸ்ட் அதே ஸ்பெக்கோட தான் இந்தியாவிலும் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி என்னென்ன ஸ்பெக் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த Xiaomi 11 Lite 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆன Xiaomi 11 Lite 4G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேடட் வேரியண்ட்டாக தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த 5G மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி மோஸ்ட்லி Xiaomi 11 Lite 4G எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது அப்படியே Xiaomi 11 Lite 4Gல என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் நம்ம கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. எந்த சேஞ்சஸும் இருக்க போகுதில்ல. அதே மாதிரியே பேக் சைடு நமக்கு கிளாஸ் பாடியில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அதே மாதிரி Xiaomi 11 Lite 4G நமக்கு ரொம்பவே லைட்டரான, ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே ரொம்பவே லைட்டான ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 159 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 6.8 mm திக்னஸோட ஸ்லிம் அண்ட் ஸ்டைல் டிசைனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்லையும் இந்த வெயிட் அண்ட் திக்னஸோட தான் லான்ச் பண்ணாங்க. அதனால ரொம்பவே லைட் வெயிட்டடாக எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் வேரியண்ட்டில் மின்ட் கிரீன், மின்ட் பிளாக் அண்ட் எல்லோ அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 கலர் ஆப்ஷன் இந்தியன் வேரியண்ட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி இதில் NFC சப்போர்ட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட வரப்போகுது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11க்கான OS மேலே MIUI 12.5க்கான வெர்ஷனோட தான் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆக போகுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 10 பிட்கான ஃப்ளாட் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவாக நமக்கு இருக்க போகுது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நமக்கு 4G வேரியண்ட்டில் கொடுத்த மாதிரி தான் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் ஆனால் இதில் நமக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இங்கே இந்தியன் வேரியண்ட்லையும் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் டிஸ்பிளேல, அதுவும் மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா டிவி அப்படின்னா அங்க டால்பி விஷன் ஓகே, பட் ஸ்மார்ட் போன்ல டால்பி விஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் நான் டால்பி விஷனோட ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணதில்லை. அதனால உங்கள்கிட்ட கொஸ்டினா கேட்கறேன், நீங்க சொல்லுங்க, டால்பி விஷன் ஸ்மார்ட் போனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் Xiaomi 11 Lite 4Gல இருந்து ஒரு ஸ்லைட்டரான அப்கிரேடேஷன் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இதில் நமக்கு 5Gக்கான சிப்செட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் என்ன சிப்செட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 25K பட்ஜெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் Snapdragon கிட்டேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக Realme GT Master Edition, Moto H20 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த சிப்ஸோட வரப்போகுது. ஸோ லயன்ல நிக்குதுன்னு சொல்லலாம் இந்த சிப்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே. Snapdragon கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன சிப்செட் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டை புக் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சிப்செட்டோட எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. மற்றபடி இந்த சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். ரீசெண்ட் டைமில் இந்த Realme GT Master Edition ஆகட்டும், Moto H20 ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாமும் பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்தும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் எதுவும் பெருசா இல்ல. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த 25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த சிப்செட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த சிப்செட்ல Adreno 642L அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU. ஸோ அதனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லயும் உங்களுக்கு நல்ல தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த 25K பட்ஜெட்ல இந்த Snapdragon 778G கண்டிப்பா கொடுக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டட் ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வரதுனால பேட்டரி கெப்பாசிட்டி நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. 4250 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த Xiaomi 11 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் குளோபல்லையும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்தாங்க. அதனால் இந்தியாவிலையும் கண்டிப்பாக 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் வரப்போகுது. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஒரு 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் இல்லைனா 50 வாட்ஸ்க்கான சார்ஜராக அட்லீஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும்
கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லைட் வெயிட்டடாக ஸ்லிம்மாக நாங்கள் கொண்டு வரதுனால தான் இதில் எங்களால் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பெட்டராக வைக்க முடியல அப்படின்ற மாதிரி Xiaomi சொல்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அதனால் இந்த 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்க்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் சைட் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.24க்கான அப்பேச்சர் வேல்யூட தான் இருக்க போகுது. அதே மாதிரி பேக் சைட் மொத்தம் ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் இருக்க போகுது. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அப்பேச்சர் வேல்யூட 6Pக்கான லென்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமராவில் யூஸ் பண்ண போகிறாங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான டெலிமேக்ரோ சென்சாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் கேமராவில் நமக்கு இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் கொடுத்திருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க போதில்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இதில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கமும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது போக UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் LPDDR4 ரெக்ஸ் டைப்க்கான ரேம் டைப் இருக்க போகுது. NFC-க்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக வரதுனால இதில் 3.5mm ஆடியோ ஜாக் வைக்க முடியாது அப்படின்றது ஆல்ரெடி 4G வேரியண்ட்லேயே அவங்க சொன்னது தான். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்க போகுது. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது 5G பேண்ட் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இவங்க குளோபலில் லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 12 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக இந்தியாவிலையும் அதே 12 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி 5G பேண்ட்கான சப்போர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவில் எவ்வளோ 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளோ 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃபைனலி இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் குளோபலில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் வேரியண்ட்டில் என்னென்ன ஸ்பெக் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைலாக கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்த்த இந்த ஸ்பெக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30K பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கன்ஃபார்ம்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுலேயுமே ஒரு சில பேர் அண்டர் 25K பட்ஜெட்டில் 23,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அண்டர் 25K பட்ஜெட்டில் வரது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அண்டர் 25K பட்ஜெட்ல ஆல்ரெடி Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 11 Lite 4G இதோடைய 4G வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் 25K-க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த 5G வேரியண்ட்டையும் அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை விட கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டா அபவுட் 25K பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் 26,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நாம சொன்ன ஸ்பெக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.